காய்ஸ், எங்க வீட்ல ஒவ்வொரு சேரும். நீங்க வாங்க சாப்பிட்டு போகலாம். இதுக்கு தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. தெரியுது. அடுப்புல பருப்பு போட்டாச்சு. பருப்பு வெந்துட்டு இருக்கு. கடலை பருப்பு. எங்கள் ஊரில் இதை ஒப்புட்டுன்னு தான் சொல்லுவோம். ஒப்புட்டுக்கு வந்து மைதா வந்து பாட்டி பேசிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் மூணையும் அரைக்கணும். நாங்கள் மிக்ஸில் அரைக்கல. பாட்டி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லில் தான் அரைப்பாங்க. அதை டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக ஃபங்க்ஷனுக்கான ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் அம்மியில் அரைக்கலாம். அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு வெந்த உடனே வெள்ளாக இருக்கும்போதே அரைச்சோம்னா சீக்கிரமாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு அரைச்சிட்டு அது அரைஞ்சதுக்கப்புறம் வெல்லம் போடணும். வெல்லம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து நம்ம பருப்பு ஆட்டிடலாம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த பருப்பு இப்படியே ஆட்டணும்னு அப்படியே சாப்பிட்டாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு ஏலக்காய் அதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுருக்கோம். அதை அதுக்கப்புறம் கலந்தா அடடா வாசனை வரும் பாருங்கள். இப்படி இருக்கும் அந்த வாசனை. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தான் மைதாவில் எடுத்து வச்சு உருண்டை பிடிச்சி தோசைக்கல் மேலே போட்டு தட்டினோம்னா சுட சுட கமன்னு ஒப்புட்டு ரெடி ஆகிடும். நாங்கள் வந்து ஒப்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சைடில் மேக்ஸிமம் பருப்பு போலினா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் அப்படியே கல் மேலே சூடு பறக்க கையில் அந்த இதை வச்சு நல்லா தட்டி விட்டுருக்கோம். ஒப்புட்டு ரெடி ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக ஒப்புட்டு சாப்பிட்டு போகலாம். நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம். பாய். அப்புறம் என்ன, எங்கள் ஊரில் சாமி கும்பிட்ற விழா பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் குளிச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கு பூஜை பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கு பூஜை பண்ண போயிட்டோம். கோயில் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன் சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் அந்த ஒப்புட்டுலாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் எல்லாம் நெக்ஸ்ட் என்ன நான்வெஜ் தான். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது. கிட்ஸ் ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், எப்படி எங்களை டார்ச்சர் பண்ணலான்னு அவங்க அதுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமா ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிக்கன் பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டைலில். வீட்டில் குழந்தைங்க அதிகம்னாலும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியும் டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அது போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். பாய்.